விஜய் அண்ணா பிரச்சாரத்துக்கு போன இடங்கள் லாஸ்ட்டாக போனது அவர் கரூருக்கு முன்னாடி நாமக்கல். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ வீலர் நாட் அலோடு மக்களே. நீங்கள் நல்லா இதை புரிஞ்சுக்கோங்க. டூ வீலர் வந்து விஜய் அண்ணா பிரச்சாரம் பண்ணுற பகுதிக்கு இந்த பக்கம் ஒரு 200 மீட்டர், அந்த பக்கம் ஒரு 3 ரோடு மாதிரி அந்த இடம் வந்து அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக டூ வீலர்ஸ் நாட் அலவுட், கார்ஸ் நாட் அலவுட். ஒன்லி வந்து விஜய் அண்ணா வர வண்டி, அவங்களுக்கு முன்னாடி வர வண்டி, பின்னாடி வர வண்டி, இவங்க தான் உள்ளே என்ட்ரு ஆக முடியும். அப்படி இருந்தது. ஆனால் இந்த கரூரில் பார்த்தீங்கன்னா டூ வீலர்ஸ் உள்ள அலோவ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே எல்லா பக்கமும் போய்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாமக்கல் பிரச்சாரம் நடக்கிறப்ப கண்டிப்பாக சேஃப் ஜோனை காவல்துறையினர் உருவாக்கி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து டூ வீலர்ஸ் அலோடு கிடையாது, உள்ள மக்கள் கூட போகிறாங்க, இங்கே வந்து சேஃபாக மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு ஒரு ப்ரெஷர் இருந்தது. நல்லாவே தெரிஞ்சது பார்த்தாவே. வண்டி நிறுத்த போன இடத்துல, அந்த நாமக்கல்ல சொல்கிறேன் நான், வண்டி நிறுத்த போன இடத்துல ஒரு அண்ணா கூட கேட்டாங்க, வண்டி நிறுத்திட்டு போறீங்க, மறுபடியும் இதே இடத்துக்கு வந்துருங்க, வண்டியை தேடி அங்கேயும் போயிடாதீங்க. ஏன்னா அவ்வளோ தூரத்துலேயே என் வண்டியை பிளாக் பண்ணிட்டாங்க மக்களே. ஆனால் கரூரில் வந்து வண்டியை பிளாக் பண்ணவே இல்லை. உள்ள எல்லா வண்டியும் உள்ளே விட்டுட்டாங்க. எல்லா டூ வீலர்ஸும் உள்ளே வந்துருச்சு. ஈவன் சொல்ல போனால் விஜய் அண்ணா போகிற வண்டிக்கு பக்கத்துலேயே டூ வீலரில் போகிறவங்கலாம் போக முடியுது. அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. இதை ஏன் நான் முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் வந்து டூ வீலர்ஸை பிளாக் பண்ணலை கரூர் இன்சிடென்ட் நடந்த இஷ்யூ, அந்த கரூர் இஷ்யூ நடந்த இடத்துல ஏன் வந்து விஜய் அண்ணா பிரச்சாரம் பண்ணுறப்ப வண்டிகளை 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களை ஏன் உள்ள அலோவ் பண்ணாங்க? இதுதான் என்னுடைய ஒன் அண்ட் ஒன்லி கொஸ்டின்.